நீங்க ஒரு புதுசா ஒரு ஃபுட் பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, முதல் ஒரு 1லிருந்து 3 வருஷத்துக்குள்ள என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு 12 பாயிண்ட்டா நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஏழுமலை சர்டிஃபைட் ட்ரெய்னர் மற்றும் ஆன்டர்பிரினர். இப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி. ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்க சர்வ் பண்ற ஃபுட்டுல குவாலிட்டியா இருக்கணும். உங்களோட சர்வீஸ் வந்து நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமருடைய எக்ஸ்பீரியன்ஸு ஹை ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் நீங்க தரத்த வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப முக்கியம். 2வது நோ யுவர் மார்க்கெட். அதாவது உங்களோட மார்க்கெட்ட வந்து நீங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கஸ்டமர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வராங்க, அவங்க என்ன மாதிரி விஷயங்கள கேட்குறாங்க, அதுக்கேத்த மாரி உங்களோட மெனு வெரைட்டிலாம் நீங்க வந்து டெய்லர் மேட் பண்ணணும். உங்களுடைய மார்க்கெட்ல கஸ்டமரையும் சரி, அவங்களுக்கு ஏத்த மெனுவையும் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, உங்களால சக்சஸ்ஃபுல்லா வந்து ஒரு மெனுவ டிசைன் பண்ண முடியும். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், இன்வெஸ்ட் இன் ஸ்டாஃப் ட்ரெய்னிங். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஸ்டாஃப்ப வந்து நீங்க நல்ல முறையில ட்ரெயின் பண்ணணும். உங்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏத்த மாரி உங்களோட ஸ்டாஃப்பும் வந்து நல்லா ட்ரெயின்டா இருக்கணும். குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், சர்வீஸ் இந்த மாரி எல்லா விஷயங்கள்லயும் வந்து ஸ்டாஃப்ப நல்லா ட்ரெயின் பண்ணி மோட்டிவேட் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாரி மோட்டிவேட் பண்றதுனால உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். இது மூலியமா உங்களோட கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். அதே மாரி உங்களோட ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸும் நல்ல ஒரு விதத்துல என்ஹான்ஸ் ஆகும். 4வது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான யுஎஸ்பிய நீங்க கிரியேட் பண்ணணும். யுஎஸ்பின்னா ஒண்ணும் இல்ல. யுனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். அதாவது உங்க கடையில உங்களோட சர்வீஸ் வந்து யுனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனா இருக்கலாம். இல்ல உங்களோட ஃபுட்டு யுனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனா இருக்கலாம். இல்லன்னா உங்களோட ஆம்பியன்ஸ் யுஎஸ்பியா இருக்கலாம். மத்த காம்படிட்டர்ஸ் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் டிஃபரெண்ட்டா உங்ககிட்ட என்ன இருக்குன்றது தான் அந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்து நீங்க அந்த யுஎஸ்பிய கண்டுபிடிச்சு நீங்க அத வந்து செயல்படுத்துறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ உங்களோட யுஎஸ்பி எதுன்ட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத நீங்க நல்ல முறையில செயல்படுத்துறது அதை விட ரொம்ப முக்கியம். 5வது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபினான்ஸ். நீங்க இந்த ஃபினான்ஸ வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபினான்ஸ்னா ஒண்ணும் இல்ல. உங்களோட கேஷ் ஃப்ளோ, அதாவது உங்க அவுட்லெட்டுக்கு எந்த வகையிலலாம் உங்களுக்கு காசு வருது அப்படின்றது தான் கேஷ் ஃப்ளோ. உங்க அவுட்லெட்ல இருக்க இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், அதாவது ஸ்டாக் வாங்குறது, போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க நோட் பண்ணணும். முக்கியமா உங்க அவுட்லெட்டோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுல இருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எந்த அளவுல இருக்கு, மாசம் மாசம் இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 6வது எம்ப்ரேஸ் டெக்னாலஜி. அப்படின்னா ஒண்ணும் இல்ல. டெக்னாலஜி வைஸ் நம்ம அவுட்லெட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா தரம் உயர்த்திக்கிட்டே இருக்கணும். அதாவது நம்ம அவுட்லெட்ட வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஆட் பண்றது, நியூ ஆன்லைன் பார்ட்னர்ஸ் வராங்கன்னா அவங்கள ஆட் பண்றது, மார்க்கெட்டிங்க்கு தேவையான விஷயங்கள செய்யறது, அதே மாதிரி மார்க்கெட்டிங்ல ஃபோக்கஸ் பண்றது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கிறது. இந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள, அதாவது உங்களுடைய அவுட்லெட்ட வைட் ரேஞ்சுக்கு நீங்க கொண்டு போகும்போது உங்களுக்கு சேல்ஸ் வைஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டெக்னாலஜி வைஸ் நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 6 விஷயங்களை நீங்க சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்க அவுட்லெட்டை நீங்க சிறந்த முறையில் ரன் பண்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அமையும். இப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இக்னோர் ஃபீட்பேக். அதாவது கஸ்டமர் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கை கண்டுக்காம போறது. இந்த மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸை நீங்க கண்டுக்காம இருந்தீங்கன்னா உங்களை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கான எந்த வாய்ப்புகளும் இருக்காது. அதனால நல்ல கமெண்ட்டையும் நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதாவது அவங்க என்னெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை சரி செஞ்சு அதை நிவர்த்தி பண்றதுக்கான வழிகளை நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ்லாம் இந்த 3 இயர்ஸ்க்குள்ள நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க உங்களே மெருகேற்றிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி உங்களே நீங்க மெருகேற்றிட்டு போகும்போது உங்களை அவுட்லெட்ல இருக்கிற கஸ்டமருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, காம்ப்ரமைஸ் ஆன் ஃபுட் குவாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில இருந்த ஃபுட் குவாலிட்டி ஒரு 2, 3 மாசத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும். இந்த மாசம் டல்லா இருக்கு, இல்ல பொருட்களோட விலை ஏறிச்சு அப்படின்ற காரணத்துக்காக உங்களோட ஃபுட் குவாலிட்டியை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டே போவீங்க. அந்த மாதிரி நீங்க குறைக்கிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி நீங்க முதல்ல 3 வருஷத்துல நீங்க ஃபுட் குவாலிட்டி எல்லாம் வந்து நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது. கடைசியில் க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு கூட போயிடும். ஸோ அதனால இந்த ஃபுட் குவாலிட்டியில் நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம், ஓவர் எக்ஸ்பேண்ட் குயிக்லி. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ ஒரு அவுட்லெட் ஆரம்பிக்கும் போது முதல் 2-3 மாசத்துலயே நல்ல வியாபாரம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல சேல்ஸ் வால்யூம் வரும். அத பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு இன்னொரு அவுட்லெட்ட ஒரு 6 மந்த்துக்குள்ளவே போட்டுருவாங்க. ஒரு 9 மந்த்துக்குள்ளேயே இன்னொரு அவுட்லெட் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃப்ரீக்வென்ட்டா அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, அந்த அவுட்லெட்டோட ஃபுட் குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியாம போயிட்டு, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள அவாய்ட் பண்றதுக்கு, முதல் ஒரு 3 வருஷத்துக்கு உங்களோட ஃபர்ஸ்ட்டு அவுட்லெட் நீங்க எங்க போட்டீங்களோ, அத ஃபோக்கஸ்டா இருந்து, அதுல இருக்கிற நூக் அண்ட் கார்னர்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கஸ்டமரோட ரெப்யூட்டேஷன நல்லா கெயின் பண்ணதுக்கு அப்புறமா, அடுத்த அவுட்லெட்ட நீங்க நோக்கி போலாம். அதுக்கு தேவையான ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், அதுக்கான ஃபண்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதங்கள்லயும் நீங்க தயாரானதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்க வந்து அடுத்த அவுட்லெட்டுக்கு நீங்க போகணும். வித்தின் 2-3 இயர்ஸ்க்குள்ள நீங்க மல்டிபிள் அவுட்லெட்ல ஓப்பன் பண்றதுன்றது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட காலத்துல நீங்க 2த்தையுமே வந்து ஃபோக்கஸ்டா இல்லாம, ஏதாவது ஒரு அவுட்லெட்ல வந்து அந்த அவுட்லெட்டோட ஃபுட் குவாலிட்டி, மத்த விஷயங்கள், ஃபுட் சேஃப்டி, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லேக் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்டாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு குயிக்கா அந்த அளவுக்கு குயிக்கா வந்து ட்ரெயின் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதனால சீக்கிரமா வந்து நீங்க அவுட்லெட் எக்ஸ்பேண்ட் பண்றத தவிர்த்துட்டு, அந்த முதல் லொகேஷன்ல நீங்க நல்ல ஒரு பேர் எடுத்ததுக்கு அப்புறமா 2வது அவுட்லெட் போடுறது ரொம்ப சிறந்ததா இருக்கும். 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், நெக்லெட் மார்க்கெட்டிங். அதாவது என்னன்னா, லோக்கல் ஸ்டோர்ல செய்யக்கூடிய மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இல்ல ஆன்லைன் அதாவது சோசியல் மீடியால செய்யக்கூடிய மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் விஷயங்கள செய்யாம போறது. அதாவது சேல் வரல, நான் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும்? நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்? அப்படின்ற எண்ணங்கள கொண்டு, அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்யாம போறது. இந்த மாதிரி இருக்கிறது எப்படி இருக்கும்னா, நம்மளோட சேல்ஸ நாமளே வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல இந்த மாதிரி லோக்கல் ஸ்டோர் மார்க்கெட்டிங் அதாவது பேம்ப்ளெட் இஷ்யூ பண்றது, இல்ல பேனர் அடிக்கிறது, இல்ல அவுட்லெட்ல வந்து சின்ன சின்ன ஆஃபர்ஸ் தர்றது, ப்ரொமோஷன்ஸ் குடுக்கறது, ஆன்லைன்ல ப்ரொமோஷன் குடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃப்ரீக்வென்ட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது தான் உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து லாங் டைமுக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நியூ கஸ்டமர் உள்ள வர வர அவங்க உங்களுக்கு ரெப்யூட்டட் கஸ்டமர் ஆவாங்க. அந்த மாதிரி ரிப்பீட்டடா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போது தான் உங்களோட சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அதுக்கு செலவு பண்ற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் லெவல்ல இருக்கிற மாரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 2% அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட சேல்ஸ் ரூ. 1,00,000 ஆகுதுன்னா, அதுல 2% ரூ. 2,000 நீங்க ஒதுக்கி வைங்க. இந்த மார்க்கெட்டிங்க்காக நீங்க ரூ. 2,000 ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாரி 2,000 நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, அது ரொம்ப சிறப்பா இருக்கும். ப்ராஃபிட் வரல அப்படின்றதுக்காக நீங்க மார்க்கெட்டிங்க குறைச்சீங்க அப்படின்னா, இன்னமும் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகி, நீங்க அந்த அவுட்லெட்ட மூடுற அளவுக்கு போயிடுவீங்க. அதனால மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப செலவு பண்ண தேவையில்ல. ஒரு 2% நீங்க சேல்ஸ்லேருந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும். லாங் டைமுக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 5வது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஆம்பியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்காம இருக்கிறது. ஒரு கஸ்டமர் உங்க அவுட்லெட்டுக்கு வராங்க அப்படின்னா, வர பெடஸ்ட்ரியனா இருக்கட்டும், இல்ல உள்ள வந்து உட்கார்ற சீட்ஸா இருக்கட்டும், பக்கத்துல இருக்கிற ஆம்பியன்ஸா இருக்கலாம். நீங்க பெருசா வந்து நீங்க டெக்கரேஷனோ அந்த மாரி பண்ண தேவையில்ல. ஆனா நீட் அண்ட் கிளீன்டா வச்சுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஒரு கஸ்டமர் எதிர்பார்க்கறதும் அதுதான். ஒரு வாஷ் பேஷன் சிங்க்கா இருக்கட்டும், நீட்டா இருக்கணும். அவங்களுக்கு தேவையான சோப் சொல்யூஷன் இருக்கணும். லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா எரியிற மாரி வச்சுக்கங்க. ஃபேன்லாம் நல்லா ஓடுற மாரி வச்சுக்கங்க. ஏசி இருந்ததுன்னா, அத ஃப்ரீக்வென்ட்டா நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, உங்களோட ஆம்பியன்ஸ்க்கு நீங்க ஒரு முக்கியத்துவம் குடுக்கும்போது, கண்டிப்பா உங்க கஸ்டமர் உங்ககிட்ட லாயலா இருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு உங்ககிட்ட வந்து போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்லயே ரொம்ப முக்கியமான விஷயம் அண்டர் ஸ்டாஃப். அண்டர் ஸ்டாஃப்னா என்னன்னா, இப்போ 4 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நீங்க 2 பேர வச்சு வேலை செய்றதுன்றது ரொம்ப ஆபத்தானதா முடியும். உங்க கஸ்டமர் சர்வீஸும் சரி, ஃபுட் குவாலிட்டியும் சரி, எதையுமே நீங்க ஸ்டாண்டர்ட்ல நீங்க பண்ணவே முடியாது. உங்களோட ஸ்டாண்டர்ட நீங்க கீப் அப் பண்ணணும்னா, கண்டிப்பா ஐடியல் ஸ்டாஃப் மெயின்டெயின் பண்ணணும். 4 ஸ்டாஃப் வேணும்னா 4 ஸ்டாஃப் கண்டிப்பா இருக்கணும். இப்போ நீங்க 4 ஸ்டாஃப் இல்லாம அண்டர் ஸ்டாஃப் வச்சு நீங்க ரன் பண்றீங்க அப்படின்றபோது, உங்க ப்ராஃபிட்டுக்காக நீங்க அண்டர் ஸ்டாஃப் வச்சு ரன் பண்ணீங்க அப்படின்னா, லாங் ரன்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்த அது கொண்டு போய் விடும். இந்த மாரி 90% அவுட்லெட்ஸ் இந்த அண்டர் ஸ்டாஃப்னாலயும், இந்த ப்ராப்பரா வந்து மார்க்கெட்டிங் செய்யாதனாலயும் தான் நெறைய அவுட்லெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்டர் ஸ்டாஃபிங் போறதுக்கு பதிலா, சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஸ்டாஃப்க்கு தேவையான ப்ராப்பரான விஷயங்களுக்கு நீங்க எஜுகேட் பண்ணி, சரியான முறையில நீங்க தக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்டாஃப் எல்லாம் எப்படி தக்க வச்சுக்கன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் என்ற பிளேலிஸ்ட்ல போயிட்டு நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வீடியோலாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி இந்த 12 பாயிண்ட்ஸையும் உங்க
அவுட்லெட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா என்னோட வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஃபுட் மற்றும் பிஸ்னஸ் சார்ந்த காணொளிக்கு தொடர்ந்து இருந்தீங்கள். நன்றி, வணக்கம்.